அன்பானவர்களே, உலகத்தில் அல்லாஹுவை அறிமுகப்படுத்துகிற சூரா குல் ஹுவல்லாஹு அஹத். யாராவது உங்கள் இறைவன் என்ன, உங்களுடைய மார்க்கம் என்ன, உங்கள் கடவுள் கொள்கை என்ன, உங்கள் வழிபாட்டினுடைய கோட்பாடு என்ன என்று நம்மிடத்திலே கேட்டால், இந்த ஒரு சூறாவின் பொருளை சொன்னால் போதும், இந்த மார்க்கத்தினுடைய அடிப்படை விளங்கி போகும். நீங்களும் நானும் அதிகமாய் கேள்விப்பட்டிருக்கிற ஒன்று, இந்த சூரத்துல் இக்லாஸ் என்கிற குல் ஹுவல்லாஹ் ஓதப்படுகிற போது குர்ஆனில் 3 ஒரு பகுதி இது சுலுசுல் குர்ஆன். 3 ஒரு பகுதி குர்ஆனை ஓதியதற்கு சமம் என்று ஹதீஸில் இருக்கிறது. ஒரு மனிதர் எல்லா தொழுகையிலும் குல் ஹுவல்லாஹ் தான் ஓதுவார். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, அந்த மனிதர் வந்தார். அவர் அத்தனை தொழுகையிலும் குல் ஹுவல்லாஹ் தான் ஓதுவார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட கேட்டாங்க, நீ ஏன் எல்லா தொழுகையிலும் குல் ஹுவல்லாஹ் ஓதுற? ஃபகால இன்னி உஹிப்புஹா, நான் இந்த சூரா எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் அதனால எப்பவுமே இந்த சூரா தான் ஓதுவேன்னு சொன்னார். ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ஹுப்புக இய்யாஹு யுத்கிலுகல் ஜன்னah, குல் ஹுவல்லாஹ்வை நீ நேசிப்பது உன்னை சொர்க்கத்திலே நுழைய வைக்கும் என்று சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பானவர்களே, இறைவன் ஒருவன் என்கிற ஏகத்துவத்தை எடுத்துச் சொல்லுகிற பிரபலமான சூரா 2. குல் யா அய்யுஹல் காஃபிரூன் 1, குல் ஹுவல்லாஹு அஹத் 1. குல் யா அய்யுஹல் காஃபிரூன் என்ன தெரியுமா? லா அஅ்புது மா நீங்க வணங்குறத நான் வணங்க மாட்டேன், நான் வணங்குறத நீங்க வணங்க மாட்டீங்க. இப்படியே போய் லக்கும் தீனுக்கும் வலிய தீன், உன் வழி உனக்கு, ஏன் வழி எனக்கு. அல்லாஹ் ஒருவனைத்தான் எங்களால் வணங்க முடியும் என்பதை ரொம்ப போல்டா சொல்றதுக்கு ஒரு சூரா அது குல் யா அய்யுஹல் காஃபிரூன். சாஃப்டா சொல்றதுக்கு ஒரு சூரா அது குல் ஹுவல்லாஹு அஹத். சொல்ல போனா இது ரொம்ப தீவிரமா பயங்கரமா சொல்றதுக்கு குல் யா அய்யுஹல் காஃபிரூன். சாஃப்டா மென்மையா மிதவாதத்துல சொல்றதுக்கு குல் ஹுவல்லாஹு அஹத்.